ராமண்ணா வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போவோம். எனக்கு டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சீக்கிரமா கடையை மூட்டிட்டு தப்பிக்கிற வேலையை பாரு. இந்த ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான். ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரைடுக்கு ஆளுங்க இப்ப வந்துருவாங்க. வர்றது ஆரோக்கிய சாமி. அவர் இது வரைக்கும் போன கடைங்க எல்லாமே. நீ சீக்கிரமா கிளம்பு. டேய் யார் ஓனர்? நான் தான் சார். நான் ஆரோக்கியசாமி, ஃபுட் இன்ஸ்பெக்டர். நீ வித்த ஷவர்மா தான் என்ன இங்க வர வச்சிருக்கு. சார் இன்னைக்கு வந்ததா? சார் அது தோரையா சார் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் சார். சார் 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 ப்ளீஸ் சார் சார் கடை திறக்க கூடாது, மூடிடுங்க. சார் 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 எதுவும் பண்ண முடியாதா சார்? அதை போய் கோர்ட்ல சொல்லு. பழைய ஒரு ஜோக் இருக்கு. காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்டடி டூரில் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பிளாக் கோட் சூட் போட்டு ஒரு ஹேண்ட்ஸம் பையன் மேலே தான் இங்கே எல்லாரோட கவனமும் இருந்துச்சு. அவனை விட ரொம்ப அழகானவன் தான் என்னோட உட்பின்னு சொன்னேன். சும்மா வம்பிழுக்க சொன்னேன். அதை கேட்டு ஒரு ஃப்ரெண்டு விளையாட்டாக சொன்னான், என் கழுத்தில் விழற தாலி 2வது கல்யாணம் பண்ணுறவரோடு தான் அப்படின்னு. இன்னைக்கு அது நடந்துருச்சு. ஷாமியோட ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்கும்போது நரேந்திரன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. கூட ஒர்க் பண்ணுறவரோட நல்ல மனசு அப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ என்னாச்சு? நீ அவரோட லைஃப்பில் கூட நானும் வேணும்னு நரேந்திரனோட டிமாண்ட். அந்த விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்கான். இந்த நிலைமையில நான் என்ன பண்ணுறது? செகண்ட் மேரேஜ்னு சொல்லி ஒருத்தருக்கு லைஃப் கொடுக்கறத நான் நோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சேஃப் ஜோனில் நான் இல்லைல்ல சிவா. எனக்கு ஏன் மேல தான் கோவம் வருதா? இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வரும்போது 5 பைசா கூட வழி இல்லாம நான் இங்க தனியா நிக்கிறேன். எல்லாரும் சொல்ற சாதாரண பதில தவிர்த்து நான் வேற என்ன சொல்றது? சொந்த தங்கச்சிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நான்லாம் என்ன அக்கா? என்ன இருந்தாலும் இதை சொல்றதுக்கு நமக்கு பிடிச்ச இடத்த செலக்ட் பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான். மறக்க முடியாத ஞாபகம் ஆயிடுச்சு. இது என் மனசுல எப்பவும் இருக்கும். ஃபோனுக்கு என்னாச்சு? கால் பண்ண போகவே மாட்டேங்குது. ஓ, நான் அந்த நம்பர் மாத்திட்டேன். இப்போ புது நம்பர். ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல. என்ன பிரச்சனை சொல்லு. நெக்ஸ்ட் சண்டே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்பா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சத்தியமாவா சொல்ற? இப்போ என்ன பண்றது? நத்திங். நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரேன். வயிறு நிறைய சாப்பிடுவேன். அப்புறம் வந்த வழியில போயிடுவேன். ஓ கமான் ஜீவா, இனிமேலாவது கொஞ்சம் சீரியஸா பேசு. நமக்கு இனி வேற வழி இல்ல. நான் ஓடி வந்துடுறேன் எல்லாரையும் விட்டுட்டு. இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை விட்டு போயிடணும். நீ எதுவும் சொல்லாத. இன்னைக்கு ராத்திரி நான் கோயம்பேடு ஜங்ஷன்ல வெயிட் பண்ணுவேன். ஷார்ப்பா 8 மணிக்கு நீ அங்க இருக்கணும். நீ ஒன்னும் அவசரப்படாத. எல்லாத்தையும் யோசிச்சு பேசு. நோ, இனிமேல் எதுவும் யோசிக்க முடியாது. நான் முடிவு எடுத்துட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ.
பிடிச்சு. என்னாச்சு? ஏய், ஏய், டேய், 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 என்னாச்சு? என்னடா? ஹலோ, சொல்றத கவனமா கேளுங்க. உங்க பொண்ணோட ரூம்ல போய் அவளும் அவன் நகையும் இருக்கான்னு பாருங்க. இல்லனா 9 மணிக்கு கோயம்பேடு ஜங்ஷன்ல அவளை கையோட பிடிச்சிடலாம். யார் நீ? ஹலோ, ஓ நம்பரையும் டெலீட் பண்ணிடுறேன். குட் பை மைதிலி. இது என்ன புது நம்பரா இருக்கு? புது ஆளா? சரி, கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஹலோ, யார் அது? நீங்க யாரு? நான் ஐ எம் ஜீவன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சொல்லுங்க, உங்க பேர் தானே? உங்களை எப்படி கூப்பிடணும்? ஓ, வேண்டாண்ணா வேணாம். ஐயோ, நான் சொல்றேன். நான் மிருதுலா மேனன். மிருதுலா மேனன் நல்லா இருக்கு. நாளைக்கு பார்க்கலாமா? எனக்கு நாளைக்கு? நாளைக்கா? அதுக்கு என்ன, உனக்காக தானே. கண்டிப்பா வரேன். ஷூர். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, லவ் யூ, பாய். ஹலோ, ஹலோ வர்கீஸ் ஹியர். சொல்லுங்க சார். ஆ, சொன்னாங்க நாளைக்கா? ஓ, ஓகே சார், ஓகே. திருட்டு ராஸ்கல். அன்வர், டேய் அன்வர், டேய் கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. என் பையன் காலையில போனதுங்க. இங்க பாருங்கம்மா, இந்த மருதாச்சலத்தையே ஏமாத்த பார்க்காதீங்க. ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அந்த கார்னர்லயே அவன் தப்பிச்சிட்டான். இங்க தான் நான் வந்திருப்பான். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அல்லா, அன்வர், டேய் நீ எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன். டேய் அன்வர், அன்வர், கால் பண்ணி பார்க்கலாம். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் தான் சொன்னேன்ல அவன் இங்க இல்லைன்னு. நான் திரும்பி வருவேன். அண்ணா ப்ளீஸ் ஒரே ஒரு மாதம் டைம் கொடுங்க. இனிமே என்னால் முடியாதுப்பா. இதை பாருமா, வேலை இல்லைன்னு நினச்சிதான் அவனுக்கு நான் காசு கொடுத்தேன். இப்போ அசலும் வரல, வட்டியும் வரல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஷவர்மா தான். அது ஏதோ ஒரு வருமா, 2 நாள் நான் திருப்பி வருவேன். எனக்கு என் பைசா கிடைக்கலனா என் பசங்க வருவாங்க. என்ன செய்யணுமோ அவனுங்க செய்வாங்க. சரியா? அவர் சொன்னதை கேட்டல்ல. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி பார்த்துட்டேன். நீ என்ன வேணா பாத்துக்க, அவருக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடு.
ஹலோ ஹலோ டேய் பீட்ரு, டேய் நான் தான்டா. நான் நேற்று சொன்னல, அந்த மேட்ரு ரொம்ப பெருசாயிடுச்சுடா. நான் செம்மையாக மாட்டிகிட்டு இருக்கேன். என்னால் இங்கே நிற்க கூட முடியலடா. திடுதிடுப்புன்னு சொன்னா இவ்வளோ காசு எப்படி ரெடி பண்றது? டேய் நீ அப்படிலாம் எதுவும் சொல்லாத. நீ எப்படியாவது ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. எனக்கு வேற வழியே தெரிலடா. நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சரி, நீ இங்க வா, நாம ஏதாவது ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ்ரா. பிரேக்கிங் நியூஸ். பெட்ரோல் உயர்வை கண்டித்து ஓட்டுநர் சங்கம் பந்த் அறிவிச்சிருக்காங்க. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. வந்துடுவேன். ஷோர். அப்போ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? ஓகே ஓகே சார். என்னோட சின்ன வயசுல தான் நான் இந்த மாதிரி டப்பா கடைகள் எல்லாம் ஆமா பார்த்துருக்கேன். சார். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கடைகள் இல்லை. பாத்தீங்கல்ல? பந்தாலையா இருக்கும். பந்துங்கிறதுனால தான் இந்த மாதிரி மொக்க வண்டி எடுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா BMW ஃபியூஷன் எடுத்துட்டு வந்திருப்பேன். இந்த பந்த் பண்றவங்களை வச்சு ஒன்றும் முடியலப்பா. அப்போ சார் நீங்க ரொம்ப பிஸியான ஆள் இல்ல? பின்ன நான் எப்பவும் தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டேன். நான் ஃபுல்லா எப்பவும் பிசினஸ் ட்ரிப்லயே இருப்பேன். ஜப்பான், இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா. ஃபேமிலிலாம் அப்போ ஃபேமிலி இருக்கிறது பிரான்ஸ்ல தான். எனக்கு வேற வீடும் இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. சில நேரத்துல நான் ஜப்பான் போகும்போது அவ சொல்லுவா நான் பிரான்ஸ்ல இருக்கேன்னு. நான் பிரான்ஸுக்கு போனா அவ சொல்லுவா ஜப்பான்ல இருக்கேன்னு. நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு தான் இல்ல. ஒரு வாட்டி ஒரு காமெடி நடந்துச்சு. நான் என் வீட்டுக்கு போகும்போது என் பையனை பார்த்து சொல்றான், இதோ காசு எடுத்துட்டு வர அங்கிள் வராருமா. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஃபேமிலியை ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் பண்ணணும்னு. அப்பதான் சைனா தோணுச்சு. பெஸ்ட் பிளேஸ் நல்ல சைனா. place இல்ல சார்? நல்ல ஊரு, நல்ல ஊரு. அதுக்கப்புறம் தான் அங்க போலான்னு முடிவு எடுத்துட்டேன். சார், What is biscuit? this? Oh, sorry, I don't like. வாங்க வாங்க. எப்படிப்பட்ட கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்களா? நான் பிஸ்னஸ் டூர் முடிஞ்சு திரும்பி வரும்போது உங்களை பார்க்குறேன். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் போகிறோம். நான் அதிர்ஷ்டசாலி தான், ஏன்னா உங்கள் கூட சேர்ந்தேன்ல. அது சரி. அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க இல்லையா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்படின்னு அந்த செலிப்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகட்டும். குடிகாரங்களுக்கு ஜாலியா குடிக்கக்கூடிய ஒரு நாள் அமையும். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் பர்த்டே. ஓபனர் அதுதான் வாயிருக்கு. பந்துக்கு ஜெய். இது என்னோட அண்ணன். மோகன்லாலோட படம் ஏதாவது இருந்தா போடு.